என் குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கு அவ அப்பா சஞ்சீவ் உயிரோடு தான் இருக்கான்னு. குழந்தையும் தெய்வமும் பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நாம கும்பிடுற தெய்வம் தான் என் குழந்தை மூலமா சஞ்சீவ் உயிரோடு தான் இருக்கான்னு எனக்கு சொல்லுது. நம்மள படைச்ச தெய்வம் சொல்றத நம்புறதா இல்ல நீங்க சொல்றத நம்புறதா? அபி, சஞ்சீவ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அத்தை. நான் சஞ்சீவ தேடி போகதா போறேன். அறிவு கெட்டதனமா பேசாத. நிற மாச கர்ப்பிணியா இருந்துகிட்டு ஒரு ரவுடிய தேடி போக போறியா நீ? நான் உனக்கு டிக்கெட் போடுறேன், நீ நாளைக்கே ஊருக்கு கிளம்புற. சஞ்சீவ், நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன் சஞ்சீவ். அச்சா, நீ அவளை நினைச்சு ஏன் ஃபீல் பண்ற? கருப்பு கோட்டை என்ன சொல்லுச்சு? நீ அவளை மறந்துருன்னு தானே சொல்லுச்சு. யோ பங்கு, அந்த புள்ள என்ன ஜெயிலுக்கு அனுப்பி அசிங்கப்படுத்திருக்கா. அது எப்படி எல்லாம் மறக்க சொல்ற? அவன் என் கையில மாட்டட்டும், அன்னைக்கு தான் அவளுக்கு சாவே. சரி, அவ வரும்போது பாத்துக்கலாம். இப்ப போய் தூங்கலாம் வா. இல்ல பங்கு, மெதுவாயா. என்ன மூடி வச்ச பாருங்க, ஒரே இருட்டா இருக்கு. சரி, நமக்கு அதானே வேணும். வா பங்கு. சத்தம் போடாம போ. பங்கு, நான் இங்க இருக்கிற வா. பாண்டி, உங்க அம்மா அப்பா எல்லாரும் நல்லா தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். வா, சத்தம் இல்லாம போய் ரூம்ல போய் படுத்துருவோம். ரூம்லயா? ரூம்ல எல்லாம் வேணால, பேசாம கிச்சன்ல போய் படுத்துக்கலாம். கிச்சன்லயா? அங்க கொசு கடிக்குமே. இல்ல வால. சரி சரி வா, அட்ஜஸ்ட் போ பண்ணிக்கிறேன். போ. பங்கு, நல்லா மாட்டணும். 2 நாளா எங்க போயிருந்தீங்க? ஏலே, 2 பேரும் 2 நாளா வீட்டுக்கு வராம எங்கல போயிருந்தீங்க? மதுரைக்கு. என்ன ஆள் ஆளுக்கு ஒரு ஊரை சொல்றீங்க? உண்மையை சொல்லல, எங்க போயிருந்தீங்க? இல்ல, நான் சொல்ல வரும்போது முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிட்டு திருநெல்வேலி போனோன்னு ஏன் சொல்றேன்? சாரி பொங்க. அம்மா கேட்காங்க, என்ன சொல்லுவேன்? நான் சொல்ல வரதுக்கு முன்னாடியே நீ எதுக்கு சொன்ன? இப்ப என்னைய வந்து திட்டிட்டு இருக்கிற, நீ ஏதாவது சமாளி. ஏலே, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கவே. 2 நாளா 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? அம்மா அம்மா அம்மா, நான் உங்களுக்கு விளக்கமா எல்லாத்தையும் சொல்லுதேம்மா. கணேஷ் இருக்கான்ல, இவங்க அப்பாவோட 2வது பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்மா. இல்ல மச்சான், எங்க அப்பா எவ்வளவு தங்கமான ஆளு, அவர் பேரை கேட்டுட்டீங்களா? சும்மா சொல்ல வர்றது டிஸ்டர்ப் பண்ணாதல. ஆமா, எங்க விட்ட? கணேசனோட அப்பனுக்கு 2ஆம் தாரம். அம்மா நீங்களும்மா? அம்மா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு. அவங்க பொண்ணு கல்யாணத்தை தூத்துக்குடியில நடத்தலாமா இல்ல திருநெல்வேலியில நடத்தலாமான்னு ஒரே குழப்பம். கடைசியில மதுரைக்கு மாத்திட்டாங்கம்மா. அந்த கல்யாணத்துக்கு தான் போயிட்டு வரோம். இல்ல மச்சான். ஆமா ஆமா, உண்மையாமா? என்னடா? ஏலே பாண்டி, என்னல கையில காயம்? அது ஒண்ணு இல்லம்மா. அது ஒண்ணும் இல்லம்மா, போலீஸ் அடிச்சிச்சு. போலீஸ் உன்னை அடிச்சாங்களா? என்னல ஏதோ போலீஸ் அடிச்சாங்களா? என்னவே பாண்டி, போலீஸ் உன்னை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க? இல்லம்மா, என்கிட்ட நீ உண்மையை மறைக்கிறல்ல? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா நோய் நோயின்னு. இல்லல, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற.
என்ன ராத்திரில சலசலன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ இந்த ஆளு வர வந்துட்டாரு. இந்த மூட்டை பூச்சி வர என்ன மணிமேகலை இது? அர்த்த ராத்திரில இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? அங்க பாருங்க, பாண்டிய போலீஸ் மாட்டு அடிக்கிறாப்ல அடிச்சு வச்சிருக்காங்க. பாண்டி, என்னல பாண்டி, என்ன நடந்துச்சு? அது வந்து ஏலே, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எல பாண்டி, இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்னம்மா இந்த நேரத்துல சத்தம்? ஏமா எப்ப பார்த்தாலும் அண்ணனை வஞ்சிட்டே இருக்க? என்னம்மா பிரச்சனை? ராசாத்தி, நீ கொஞ்சம் சும்மா இருவ. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்க. எலே பாண்டி, என்னவே நடந்துச்சு? எலே கணேசா, நீயாவது சொல்லுவ. ஐயோ, பாண்டி பதில் சொல்லாதனால எல்லா கேமராவும் என் பக்கமே திரும்புது. இப்போ என்ன பாண்டி பண்றது? உனக்கு தெரியாம இருக்காது, உண்மையை சொல்லு. இல்ல உன்னை வெளுத்து வாங்கிடுவல. இப்ப சொல்லிடப்பா, இப்ப சொல்லிடப்பா சொல்லு. பாண்டி. சொல்லல. எதையாவது உளறி வச்ச குத்திடுவேன். இல்ல நீ சும்மா இருல. இப்ப நெசத்தை சொல்லாம அப்பா கிட்ட யார் அடி வாங்குறது? நான் உண்மையை சொல்லிடுறேன். அப்பா, அது வந்துப்பா என்ன அப்பா பண்ண? இருப்பாங்க. அந்த கருப்பு கோட்டு பேச்சை கேட்டுன்னு நாங்க டெல்லிக்கு போனோமா, அப்போ அவன் எங்க போனாலும் விட்டுறாங்கடா மச்சான். முடியல. இது அம்பா நடந்துச்சு. அந்த கருப்பு கோட்டோட பேச்சை கேட்டுக்கின்னு ரமேஷ் அடிக்கிறதுக்காக நானும் பாண்டியன் டெல்லிக்கு போயிருந்தோமா, அதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சுப்பா. டெல்லியில ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ணு வந்து பாண்டிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததும் இல்லாம அவ புருஷன்னு வேற சொல்லிடுச்சுப்பா. ஏல பாண்டி, ஏன்டா இப்படி ஊரு வம்புக்கு போற? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. சும்மா கத்தாத. இப்ப எதுக்கு நீ அவனை வைற? ஆமாமா, சும்மா ஏன் அண்ணனை திட்டிக்கிட்டே இருக்க? எதுக்கு திட்டுறனா? அந்த ரமேஷ பாண்டி அடிக்க டெல்லிக்கு போனதுனாலதானே இன்னைக்கு இப்படி பிரச்சனையோ? நீ கொஞ்சம் சும்மா இருவே. அந்த ரமேஷ் பைய சாட்சி சொல்லி நம்ம பாண்டிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கான். அவனை தேடி போய் அடிக்காம சும்மா விட சொல்றேல? இல்ல பாண்டி, அம்மா சொல்றத கேட்டு வருத்தப்படாதல. நீ டெல்லிக்கு போய் ரமேஷ் அடிச்சது சரிதான்ல? அப்பா, நான் அம்மா சொன்னதுக்கெல்லாம் வருத்தமே படல. ஆனா டெல்லியில என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தால ஒருத்தி, கூட நினைச்சாதான்ப்பா எனக்கு ஆத்திரமா வருது. இருந்த கோவத்துக்கு டெல்லியிலேயே அவளை தேடி கண்டுபிடிச்சு அங்கேயே அறுத்து போட்டு வரணும்னு நினைச்சேன். அந்த கருப்பு கோட்டம் இவனும் தான் என்ன தடுத்துட்டாங்க. நான் வீதியில நடந்தாலே எனக்கு எதிரில் வர்றவன் என்ன நேருக்கு நேரா பார்க்க பயந்து ஓடுவான். அப்படி இருக்கிற என்ன வீடு விலாசம்னு எதுவுமே தெரியாத ஒருத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான். இந்த பார், இப்ப சொல்லுதேன், என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்த பொண்ணு மட்டும் இன்னொரு தடவை என் கண்ணில் பட்டா பார்த்த இடத்துல வெட்டி வீசிடுவேன். அண்ணே, ஏல பாண்டி, என்னல இப்படி சொல்லிட்டு போற? ஏங்க, என்னங்க இவன்? இவன் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்க. ஆமாப்பா, எனக்கு கூட பயமா இருக்குப்பா. ஏ ராசாத்தி, பயப்படாதுல. பாண்டி வெட்டுதுன்னு சொன்ன புள்ள டெல்லியில இருக்கு. அது எங்க இங்க வர போகுது? ஆமாப்பா, கரெக்டா சொன்னீங்க. இல்ல நீ எங்கவே ரூம்குள்ள போற? போலே உன் வீட்டுக்கு. எங்க அப்பா ஒண்ணு உன்ன மாதிரி கிடையாது. லேட்டா போனா இந்த மாதிரி எல்லாம் திட்ட மாட்டாரு, வெட்டிடுவாரு. வெட்டிடுவாங்கல்ல. நீ வீட்டுக்கு போவேனா, மாட்டு தொழுத்துல போய் படு. போலே. என்ன கண்ணு குட்டி மாட்டு தொழுத்துல போய் படுக்க சொல்லுது? ஏய் முனமுனக்காத, போலே. மணிமேகலை, இப்ப எதுக்குல அழுகுற? இப்ப என்ன நடந்துச்சு? ஒண்ணு ஆகாதல, போய் படு போ. ராசாத்தி, நீயும் போய் படு போ. அங்க என்னல சத்தம்? என்ன மாடு மெரிச்சிச்சுப்பா. எந்த இடத்துல? அதெல்லாம் சொல்ல முடியாது, காலையில வந்து சொல்றேன். சொல்ல முடியாதா? எந்த இடமா இருக்கும்? பவித்ரா,
இந்தாங்கம்மா. பவித்ரா, பவித்ரா, அம்மா. அபிக்கு காஃபி கொடுத்துட்டியா? இல்லம்மா, காஃபி எடுத்துட்டு போய் ரூம் கதவை தட்டினேன். பதிலும் சொல்ல, கதவும் திறக்கல. தூங்குறாங்கன்னு நினைச்சு விட்டுட்டேன். இப்ப போய் கொடுத்துடுறேம்மா. வேண்டாம், நீ காஃபி கொண்டு வா, நானே கொடுத்துக்கிறேன். சரிங்கம்மா. ஒருவேளை நைட் சஞ்சீவ் பத்தி பேசுனதுல அப்செட் ஆயிருப்பாளோ? இந்தாங்கம்மா. சரி, நீ போ. அபி, 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 எந்திரிச்சிட்டியாமா? அபி, என்ன இது? இவ்வளவு தடவை கதவை தட்டியும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அபி, 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 எங்க போயிட்டா இவ? இங்கேயும் இல்லையே. எங்க போயிருப்பா? என்கிட்ட கூட சொல்லாம அதுவும் காலையில எங்க போயிட்டா? அபியையும் காணோம், இந்த ஃபைல்ல இருந்த பேப்பர்ஸையும் காணோம். ஒருவேளை அந்த பாண்டிய தேடி போயிருப்பாளோ? அத்தை, நீங்க ஆதாரத்தோட பாண்டி சஞ்சீவ் இல்லைன்னு சொன்னா கூட என் ஆள் மனசு நான் சஞ்சீவ் மேல வச்சிருந்த லவ் பாண்டி தான் சஞ்சீவ்னு திரும்ப திரும்ப சொல்லுது அத்தை. என் சஞ்சீவ் இறந்துட்டான்னு நீங்க சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல அத்தை. எனக்கு என் குழந்தைக்கு என் சஞ்சீவ் வேணும் அத்தை. என் சஞ்சீவ் என்ன உங்களை நம்ம எல்லாரையும் மறந்திருக்கான்னா அப்போ என் சஞ்சீவ்க்கு நடக்க கூடாதது ஏதோ நடந்திருக்கத்த. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாண்டிய திரும்பவும் என்னோட சஞ்சீவ மாத்தணும். அதுக்கு நான் சஞ்சீவ தேடி போகணும் அத்தை. இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன சஞ்சீவ தேட போகிறதுக்கு விட மாட்டீங்க. அதான் நான் உங்ககிட்ட கூட சொல்லாம போறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. சஞ்சீவ பத்தி யார்கிட்ட விசாரிக்கிறது? வாமா,
என்ன டீ சாப்பிடுறீங்களா இல்ல காபி தண்ணி வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணா. ஆ, அண்ணா இந்த ஊர்ல சஞ்சீவ்னு யாராவது இருக்காங்களா? சஞ்சீவா? அந்த பேர்ல நம்ம ஊர்ல யாரும் இல்லையே. அண்ணா இவர்தான் சஞ்சீவ், இவர்தான். பாத்திருக்கீங்களா? ஏமா இவர் சஞ்சீவ் இல்லம்மா, நம்ம பாண்டி. நீ என்ன பண்ணுதனா நேரா போய் கிழக்கால திரும்பினா 2 தெரு தள்ளி அவன் வீடு. வீட்டுல தான் இருப்பான், போய் பாருமா. சரிண்ணா. அம்மா ஒரு நிமிஷமா. என்னண்ணா? ஆமா பாண்டியை தேடி வந்திருக்கீங்களே, பாண்டிக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவரு பொண்டாட்டி. பொண்டாட்டியா? என்ன இது பாண்டியோட பொண்டாட்டின்னு சொல்லும் போது? அதான் எனக்கு புரியலவே. அதானே புது கதையால இருக்கு. இந்த தெருவுல தான் சஞ்சீவ் வீடு இருக்கிறதா சொன்னாரு. யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? அண்ணா என்னம்மா? இங்க சஞ்சீவோட வீடு இல்ல பாண்டியோட வீடு எங்க இருக்கு? இப்படி நேரா போய் சோத்தாங்காய் பக்கமா திரும்பினா அங்கதான் வீடு. சரிண்ணா, தேங்க்ஸ். அக்கா, இங்க பாண்டி வீடு எங்க இருக்கு? பாண்டி வீடா? தோ அந்த வீடுதான்ல. தேங்க்ஸ் அக்கா. சஞ்சீவ், சஞ்சீவ். ஆறு சஞ்சீவ், சஞ்சீவ். யாரு? யாருமா நீ? அம்மா சஞ்சீவ் இருக்காரா? சஞ்சீவா? அப்படி யாருங்க இல்லையம்மா. சரி, பாண்டி? ஆமா, என் மவன் தான். என் மவன் உன்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணிட்டானாமா? இல்ல, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க சொல்ற பாண்டி தான் என்னோட சஞ்சீவ். பாண்டி தான் உன் சஞ்சீவா? என்னம்மா சொல்லுத? நீ சொல்றது ஒண்ணுமே விளங்கலையே. நான் புரியுற மாதிரியே சொல்றேம்மா. என் ஹஸ்பண்ட் பேரு சஞ்சீவ். இப்ப சொல்லுதேன், என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்த பொண்ணு மட்டும் இன்னொரு தடவை என் கண்ணுல பட்டா பார்த்த இடத்துல வெட்டி வீசிருக்கோம். நாங்க 2 பேரும் காதலிச்சோம். அதுக்கு நினைவா என் வயித்துல அவரோட குழந்தை வளருது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கேம்மா. நீ டெல்லியில இருந்து வரியாமா? ஆமாம்மா. என்னங்க? என்ன மணி மேகலை கூப்பிட்டியா? இங்கிட்டு கொஞ்சம் வாங்க. வெரசா வாங்க. என்னல கூப்பிட்ட? என்னங்க, நம்ம பாண்டி சொன்னால டெல்லி காரின்ட்டு இவதான் டெல்லியில இருந்து வந்திருக்கா பாண்டிய பாக்க. ஓஹோ. வணக்கம் சார். கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது. இவ அந்த பைத்தியக்கார புள்ளியாச்சே. டெல்லியில இருக்கும்போது பாண்டிக்கே குடைச்சல் கொடுத்த பொண்ணாச்சே. இங்கே வந்துட்டாளா? நான் என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ, அதாவது பாண்டிய பார்க்க வந்திருக்கேன். உள்ள இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஏமா, என்னவோ கல்யாண ஊர்வலத்துக்கு வச்ச பேண்ட் செட்டுமே பின்னாடியே வந்துட்டு இருக்கிற. மரியாதையா பிரச்சனை பண்ணாம போ. என் புள்ளைய போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப நேர்லயே வந்துட்டியா? மரியாதை எங்க இருந்து போயிரு. ஐயோ அம்மா, சஞ்சீவ போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தது நான் இல்லம்மா. நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா. இத பாருல, நீ பண்ண வேலைக்கு என் மகன் உன் மேல ரொம்ப காட்டமா இருக்கான். நீ வந்தது மட்டும் தெரிஞ்சது, அவன் உன் மேல இருக்கிற காட்டத்துக்கு உன்னை கொன்னே போட்டுருவான். அவன் இங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள நீ ஒழுங்கு மரியாதையா போயிடு. அதான் உனக்கு நல்லது. மரியாதையா போயிரு. இல்ல,
நான் சஞ்சீவை பார்க்கணும். நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீயும் திரும்ப திரும்ப கோளாறான ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா எங்க போயிருவே போன்னு சொல்றோம்ல. சும்மா இங்கே நின்னு வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க. ஏன் சும்மா கத்திக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரமாவது என்ன நிம்மதியா படிக்க விடுறியா? ஆமாண்டி, எனக்கு கத்தனம்ட்டு தலையெழுத்து. இந்த பிள்ளைதான் உங்க அண்ணனை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கனவே நின்னுக்கிட்டு போக மாட்டேங்கிறாடி. இவதான் என்னைய கத்த வைக்கிறா. எனக்கு என்ன வேற வேலை விட்டலாம்ல கிடக்கு. யாருங்க நீங்க? நான் ராசாத்தி, நான் தான் சொன்னேன்ல, அன்னைக்கு நானும் பாண்டியன் டெல்லியில இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணானு. அவதாவே இவ. அக்கா, நீங்க தேடுற ஆளு என் அண்ணன் இல்லக்கா. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இங்க வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு கிளம்பிடுங்கக்கா. இல்லம்மா, நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க கூட இருக்கிறது ஏன் சஞ்சீவ் தான். என்னல திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கற? இன்னும் சித்த நேரத்துல என் புள்ள வந்துருவான். அவன் கண்ணுல நீ சிக்குனே, நீ செத்த. உன் நல்லதுக்கு தான் நாங்க எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒழுங்கா அங்கிருந்து போயிரு. இல்ல, நான் சஞ்சீவை பார்க்காம போக மாட்டேன். அப்போ உன் உசுறு போக போறத யாராலையும் தடுக்க முடியாது. ஐயோ அம்மா, வண்டி வர சத்தம் கேக்குதுமா. அண்ணன் வந்துட்டான் போல இருக்குமா. அக்கா, நீங்க போயிடுங்கக்கா. ஐயோ, ஏலே போயிருல. அம்மா, என் பையன் வரான், தயவு செஞ்சு போயிடுமா.